விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மாதிரி உப்பு பண்ணையை மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் துவக்கி வைத்தார். தமிழகத்தில் தூத்துக்குடி, வேதாரண்யம் ஆகிய இடங்களுக்கு அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில்தான் அதிக அளவில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. இதையொட்டி தமிழகத்தில் தயாரிக்கப்படும் உப்புகளின் தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்தியாவிலேயே 3வது இடமாக மரக்காணத்தில் 35 லட்சம் ரூபாய் செலவில் மாதிரி உப்பு பண்ணை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த உப்பு பண்ணையை மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் துவக்கி வைத்தார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழகத்தில் தயாரிக்கப்படும் உப்புகள் தரம் குறைந்து உள்ளதாகவும் அதனை தரம் உயர்த்தவும் உப்பு தொழில் செய்பவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நோக்கிலும் இந்த மாதிரி உப்பு பண்ணையை துவக்கி வைத்துள்ளதாக தெரிவித்தார். மரக்காணம் பகுதியில் உள்ள மற்ற உப்பளங்களின் உப்பின் தரத்தோடு ஒப்பிடும்போது இந்த மாதிரி பண்ணையின் உற்பத்தி செய்யப்பட்ட உப்பின் தரம் மிகுந்த அளவு மேம்பட்டுள்ளது என்பது பரிசோதனை மூலமாக தெரிய வருகிறது. இந்த மாதிரி பண்ணையில் பயிற்றுவித்த முறைகளை உப்பள தொழிலாளர்கள் மற்றும் உப்பள உரிமையாளர்கள் தங்கள் உப்பளங்களில் நடைமுறைப்படுத்தினால் உற்பத்தி செய்யும் உப்பின் அளவையும் தரத்தையும் நிச்சயமாக மேம்படுத்தலாம் என்பதில் ஐயமில்லை. இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், சிறு குறு தொழில் செய்பவர்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு முத்ரா வங்கி திட்டத்தை பிரதமர் துவங்கி வைக்க உள்ளார் என்றும், இதன் மூலம் பிணையம் இல்லாமல் 50,000 ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். 25ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் 1 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கலாம். எந்த விதமான நீங்க வந்து ஷூரிட்டி ஒன்று கொடுக்க வேண்டாம், விடை ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வட்டி நினைச்சு பார்க்க முடியுமா? யாரோட கூட்டிட்டு போங்க, அவங்களை வாங்கி விடுங்க. வாங்கி தரலன்னு சொன்னா நீங்களும் நானும் கேட்கறது இல்லை. ஏன் கொடுக்கவில்லை என்று சொல்லி கேட்பவர் யார் தெரியுமா? இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி நரேந்திர மோடி கேட்பார்.